இவங்களுக்கு எப்பமா அக்கா 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 இந்த பக்கமா 1.5 கண்ணு மூக்கே இல்லாம நாக்கல வெளியே நீட்டிக்கிட்டு 1.5 கால் ஒரு கையோட ஒரு பொண்ணு இந்த பக்கம் போச்சா? அப்படி யாரு இங்க வரலையே? அதை சொல்லு. எதை சொல்றது? குரோனா காக்கா. அது கையில கிளி எல்லாம் இருந்துச்சு. அவளே கிளி மாதிரி இருப்பா. என்னது கிளி மாதிரி இருப்பாளா? என்னோட பொண்ணு கல்மண்டத்துல இருப்பா. வயசான கிளி மாதிரி இல்ல. வாங்க கூடாது. தம்பி ஓடியாங்க கிளி இருக்கு. இது டீ கேட்டு பாப்போம். இந்த கிளி கிளி யாரு? இப்படி ஒரு சிலையை நம்ம செய்யவே சொல்லியே. ஓஹோ, இதுதான் அந்த பேசுற ஊமையோ? என்னது குட்டி குட்டியா முடி, புளி விழுந்த கண்ணோ, நீட்டிக்கிட்டு பல்லு, 1.5 காலு ஒரு கை, அழக நிறைய வச்சுக்கிட்டு எது குறையாவே சொன்ன? ஓஹோ, உன்னால பேச முடியாதோ? சரி சரி, பேசாத ஊமைய கூட பேச வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு. அதை நான் இப்போ தூவ போறேன். அது என்னன்னா, ஏன் உதட்டு எடுத்து உன் உதட்டு மேல பச்சக்குன்னு அழுத்துனா நானா பேச்சு வரும், உயிர் வரும். மந்திரத்தை சொன்ன உடனே உயிர் வந்துருச்சு பாத்தியா? ஒரு கை கொடு. கை என்ன கால் மாதிரி இருக்கு? வாங்க கணக்கு போடலண்ணா. வர்றேன். என்ன திடீர்னு எங்க ஊர் பக்கம்? ஆத்தாவோட பேரை ஊர்ல இருந்து வர்றாருல்ல, அவரை கூப்பிட போறேன். அவர் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. போற வழியில உங்க ஊர்ல சாமி கும்பிட்டு போலான்னு தான். வாங்க. ஐயா தெய்வம் எடுத்துருப்பா. தம்பி என்னப்பா? வேணாம் ஐயா. ஏப்பா வேண்டாம், நீங்க எங்க ஊருக்கு வந்ததே போதும் ஐயா. எங்க தெய்வமே, எங்க குல தெய்வமே, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன மரியாதை, என்ன மரியாதை. ஊருன்னா இதெல்லாம் ஊரு. இந்தியாவுல சொர்க்க பூமி எங்க இருக்குன்னு தேடுறாங்களே, டேய் அது வேற எங்கேயும் இல்லடா, இந்த ஊர்ல இருக்குடா. எடுத்துக்கோ. பிரதர் பிரதர் பிரதர், மே மாசம் மழை பெய்யும், டிசம்பர்ல வெயில் அடிக்கும், மார்கழியில புயல் அடிக்கும். வர்றேன் பிரதர், குட் நைட். சார் என்ன ஆளு டிஃபரெண்டா இருக்காரு, வார்த்தையும் டிஃபரெண்டா இருக்கு. ஒருவேளை சயின்டிஸ்டா இருப்பாரோ? சார் அவங்க என்ன சொல்லி போறான்? யாருங்க அந்த சயின்டிஸ்டா? ஏண்டா உங்க ஊர்ல முகமூடி திருடனுக்கு பேரு சயின்டிஸ்டா? என்னது முகமூடி திருடுறான்? வந்து கை கொடுத்துட்டு போறான். என்ன சொல்ல? இது மே மாசம் மழை பெய்யும், டிசம்பர் மாசம் வெயில் அடிக்கி, மார்கழியில புயல் அடிக்கும்னு சொன்னாருங்க. இதெல்லாம் இவங்க கோடு வீடு 2 போட்டா தான் தெரியும். ஏக்கா எனக்கு ஓடு வீடு தான் தெரியும், கோடு வீடு தெரியாது. கிரண்ண படத்தை எங்கடா வச்சிருக்க? ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயி போச்சு. நம்ம யாருங்கிற உண்மையை சொல்லாதீங்க. டேய் என்னடா சொல்ற? அட பணம் எங்க இருக்குதப்பா? யோ அது ஏன் பணம்யா? தலைவா, பணம் போனாலும் பரவாயில்ல, நம்ம திட்டத்தை சொல்லிடாதீங்க. என்னையா அவங்க திட்டம்? பாஸ் மூஞ்சில குத்துவாங்க, காரி துப்புவாங்க, உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. சைனடி சாப்பிட்டு செத்து போயிருங்க. உயிரோட இருந்தா டெல்லியில மீட் பண்ணுவோம். டாடா. யோ உண்மை சொல்லியா? தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அந்த திட்டம் போட்டு என்ன மாட்டி விட்டுருச்சு. உங்ககிட்ட இருந்து உண்மை வரவழைக்குது எப்படி எனக்கு தெரியும்? ஐயா ஐயா ஐயா.
யோ உண்மையிலேயே நான் தப்பு பண்ணலையா? ஏயா தப்பு பண்ணுனா ஆலமரத்துல கட்டுவாங்க, அரசு மரத்துல கட்டுவாங்க. இது என்னையா புதுவிதமான கட்டா இருக்குயா? எல்லாரும் வெளியே திருடிட்டு கோவில்ல வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நீ கோவில்லயே திருடி இருக்க, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தம்பி, இவனுக்கு 100 கசையடி கொடுக்கணும்பா. இல்ல கோயில் யானையை விட்டு மிதிக்க சொல்லணும். ஏண்டா 100 கசையடி யானையை விட்டு மிதிக்க விடுறது? உங்களுக்கு பொழுது போகலன்னா யானைக்கெல்லாம் வேலை கொடுப்பீங்களாடா? டேய், நான் யாரு, என் பரம்பரை என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அதான் தெரிஞ்சதே, திருட்டு பணம் உன் பாக்கெட்ல இருந்தது. அது ஏன் பணம்? திரும்ப திரும்ப அதே சொன்ன தலைகீழ தொங்க விட்டுருவேன். நீ செஞ்ச தப்புக்கு உன் கண்ணை மட்டும் விட்டு தோலை பூரா உரிச்சிருக்கணும். பணம் கிடைச்சிருச்சேன்னு சின்ன தண்டனையா யோசிக்கிறேன். இன்னும் 2 நாளைக்கு இங்கே தங்கி கோவில் வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். தப்பிச்சு போலான்னு நினைச்ச கோவில் யானை இருக்கு, மெரிக்க விட்டுருவேன். என்னப்பா இது, ஒரு கட்டபொம்மன் ரேஞ்சுக்கு தண்டனை உயர்த்திட்டே போறீங்க? தம்பி, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. எனக்கு அந்த முகமூடி எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அந்த பேய் என்ன சைஸ்ல வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனா அவன் குரலை மட்டும் நான் கேட்டேன். என்ன எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் மாதிரி இருக்குமா? தம்பி கொஞ்சம் பேசுங்க. தம்பி வாயை திறந்து நல்லா பேசுங்க. வாய்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. இவனை மட்டும் பேச வச்சிட்டோம், இவன் தான் திருடன்னு புடிச்சு கொடுத்து நம்ம ஓடி போயிடலாம். வேக்யூம் கிளீனர் வாங்கிக்கோங்க. எல்லா ரூம்ஸும் கிளீனா இருக்கணும். அப்புறம் இந்த குளு மிஷினை சொல்றேன் பாட்டி. எல்லா ரூம்லயும் ஏசி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த ரூம்லயும் ஏசி இல்லன்னு அவர் சொல்லக்கூடாது. அவர் ஃபார்ம்ஸ் எஸ்டேட்லாம் சுத்தி பாப்பாரு, அதனால கெஸ்ட் ஹவுஸ் அங்கேயே அரேஞ்ச் பண்ணிடுங்க. சாப்பாடு சொல்றேன் பாட்டி. பாட்டியோட பேர்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரியா பள்ளிக்கூடம் போசனா இங்க வந்து விளையாடிட்டு தெரியறியா? வேப்பங்காய் மாதிரி கசக்குதுடா படிப்பு. நான் உனக்கு ஏமா அந்த பச்சை மண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நாளைக்கு இவன் படிக்கலன்னா உன்ன மாதிரி திருடனாயி இப்படிதான் எச்சி பாத்திரம் தொடக்கிட்டு திரிவான். அட பாவீங்களா, எந்த மண்டையினோ பழிய என் மேல போட்டதுக்கு இந்த தரித்திரம் புடிச்சு நான் படிக்காததுக்கெல்லாம் அந்த பொம்பளை உதாரணத்துக்கு என்ன காட்டுறா? என்ன சுகம் என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம். எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறதுங்க? கவலையப்படாத, நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். இந்த கோயிலை விக்கிறதா 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் தெரியுமா? என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? உன்னை பார்த்து பின்பு நான் நானாக இல்லையே. எவனோ எவனோ என்று நெடுநாள் இருந்தேன், அவனே இவனே என்று மிதித்தேன். சூறாவளி, ஒரு பொண்ணோட சேர்ந்து வாய்களிய டூயிட் பாட தெரியுது, பேச தெரியாதா? பேசுறா வாய் இல்லாட்டி நாய் கூட தரத்தரன்னு எடுத்துட்டு போய் கடிச்சு வச்சிருந்தா. 2 வார்த்தை பேசுடா. அடங்க ஒக்காமவனை இன்ன நீ சமாளிக்கிறியா? உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன். ஐயோ உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன். இவனை வெட்டி உப்பு கண்டம் போட்டாதான் உண்மை வரும். வெட்டினா உண்மை வராது, சொல்லிட்டு வெட்டுங்க. அட இவன் தான் முகமூடி திருட மாதிரி வந்து என்ன மாட்டி விட்டான். கேட்டா ஊம மாதிரி நடிச்சான். இப்ப அருவாளை பார்த்தோம்னா ஒரிஜினல் வாய்ஸ்ல கத்துறான். அதானே பார்த்தேன். நம்ம கூட்டத்துக்கு புதுசா ஒரு திருட எங்க இருந்து வந்தானு. இன்னும் இந்த புத்தி உங்களை விட்டு போலியா? நான் ஒத்துக்கிறேன். முதல் அருவாளை கீழே போட சொல்லு. சரி ஒத்துக்கிட்டாருல, போட்டுருக்கேன். நான் போட மாட்டேன். அவன் ரத்தத்தை பார்க்காம போட மாட்டேன். ஐயோ அண்ணன், எனக்காக திருடல, வேற யாருக்காக? ஏழைகளுக்காக திருடுனேன். இவர் பெரிய மலைக்கள்ளன், ஏழைகளுக்காக திருடி தர்மம் பண்ணாராம். கேட்டீங்களா கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? என்ன மாட்டி விட்டதுக்காக கூட இவன் வெட்ட வரல. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அதுக்காகவாது இவன் ஒரு வெட்டு வெட்டாம விட மாட்டேன். டேய் அட மலைக்குள்ளா. வேண்டாம் 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 வேண்டாம், மன்னிச்சிருங்க, தப்பு என் மேலதான். எல்லாரும் சேர்ந்து உங்களை பத்தி அப்படி சொன்ன நானும் நம்பிட்டேன். பணத்தை வேற உண்டியல்ல போட்டுட்டேன். அதுக்கு பதிலாக இதை வச்சுக்கோங்க. அண்ணா என்னப்பா இது? நீ கட்டுற கோயிலுக்கு நான் எதுவுமே செய்யல. என் பங்குக்கு அந்த பணமாவது இருந்துட்டு போட்டுமே. என்னம்மா இது? நீங்க தானே சித்தப்பா கேட்டீங்க? துடைக்கிறதுக்கு துண்டு கட்ட குடத்தோட வந்து நிக்கிறியாமா? இந்த அப்படி என்ன பொண்ணம்மா, என்ன நினைப்பு இருக்கிறியோ தெரியல. போ. யோ இங்கதான் இருக்கியா? நீ என் கைய பிடிச்சதுல இருந்து கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. என்னையா பண்ண? என்ன சாம்பார்ல சர்ஃப் போட்டு கலக்கி 2 சேலை தோச்சு போட்டேன் தெரியுமா? என்ன பார்வைங்க, மரியாதையா போ.
போமாட்டேன். பட்சி. இந்த பயம் தான் எனக்கு பிடிக்கும். சொன்னதை கேட்கணும். அவ்வளவு உரிமை ஆயிடுச்சா? அங்க இங்க தொட்டு இந்த கும்பகோணம் சீவல மடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? இது பாரியா, உன்னை பத்தி என் மனசுக்குள்ள அது இது எல்லாம் இருக்கு. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்ச உன்ன இந்த பயம் இருக்கணும். எங்க பார்த்தாலும் அவராவே தெரியுது. ஒரு வேலையும் பார்க்க முடியல. மறுபடியும் வந்துட்டீங்களா? சரி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எடுத்த முடிவை எனக்கு சொல்லிதான் ஆகணும். புரியலையா? இப்பெல்லாம் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. பொட்டு வைக்கிற இடத்துல மஞ்சள் பூசலாம், ஆனா நான் மஞ்சள் பூசுற இடத்துல எல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்கேன். தெரியுமா? என்னாச்சுன்னு என்கிட்டயே கேட்டேன். உங்களை தான் விரும்புறேன்னு என் மனசு என்கிட்டயே தைரியமா சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? சீக்கிரமா முடிவை சொல்லுங்க, இல்ல குடிச்சிடுவேன். கடி. நீ தானே கடிக்கிறேன்னு சொன்ன. கடி. கடிக்க போறியா இல்லையா? ஏய்